திருமண வீட்டுல முகமூடி அணிஞ்சு பைக்ல போய் ரவுடி கும்பல் சரமாரியாக விட்டு வெறியாட்டம் ஆடி இருக்கிறாங்க. ஆலங்குளம் அருகே ஊர் புகுந்து பலரை ஒரு கும்பல் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ளது நெட்டூர் கிராமம். இங்கு பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். ஆலங்குளத்துல பட்டியல் இனத்து மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு திருமண நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனர் கட்டிட்டு இருக்கும்போது அதே பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வந்து இந்த இடத்துல நீ பேனர்லாம் வைக்கக்கூடாது, உனக்கு பேனர் வைக்கிற அளவுக்கு நீங்க வந்து வசந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி இவர்களை வந்து பயங்கரமா கடிஞ்சு இருக்கிறாங்க. ரொம்ப தேவையில்லாத பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. பெரியவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. மறுநாள் கல்யாணம் முடிஞ்சு ஈவினிங் ரிசப்ஷன் நடக்குது. அந்த ரிசப்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஈவினிங் 3 நாள் பைக்கில் 3 பேர் முகத்தை மூடிக்கிட்டு ரவுடி கும்பல் வந்து எல்லாரையும் சரமாரியாக ரோட்ல இருக்கிறவங்களை எல்லாமே வெட்டுறாங்க. அந்த வீட்லயும் அந்த ஊர்லயும் இருக்கக்கூடிய பல பேருக்கு வெட்டுக்காயம் பட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையே பைக்கில் தப்பிய அந்த கும்பல் நெல்லை மானூர் அருகே தெற்குப்பட்டியிலும் 2 பேரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியது. இன்னைக்கு கூட கிராமங்கள்ல சில இடங்கள்ல அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஜாதி வெறி பிடிச்சு இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது மிகவும் வேதனையா இருக்கு. ஒரு கல்யாண வீட்டுக்கு அவனுடைய வீட்டு குடும்பத்துடைய போட்டோ போட்டு பேனர் போடுறது தப்பாடா? காவல்துறை இது சம்பந்தமான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மிக கொடூர சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல முதல்வர் விஜய் அவர்கள் மௌனம் காப்பது சரியில்லை. மக்கள் இடத்துல பேசணும். மக்கள் இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இந்த சினிமா மோகத்துல தான் இருக்காங்க. இது போல குற்றங்கள் மேலும் நடக்காம தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக மாற்றக்கூடிய பொறுப்பு முதல்வர் விஜய்க்கு இருக்குது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.